சென்னையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள்? முழு தகவலையும் சொல்லுங்க. புதிதாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று தங்களுடைய முதல் பட்ஜெட்டை ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய 2026-27ஆம் ஆண்டுக்கான அந்த பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதியும், அதன் தொடர்ச்சியாக வேளாண் துறைக்கான தனி பட்ஜெட்டை ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் அவர்களும் தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் வேளாண் பட்ஜெட்ல இடம்பெற வேண்டிய சிறப்பு விஷயங்கள் குறித்து பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுல குறிப்பா விவசாயிகள், விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்று இந்த ஆலோசனை கூட்டத்துல அமைச்சர்கள் முன்னிலையில தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வராங்க. குறிப்பா சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், தோட்டக்கலைத்துறை பிரதிநிதிகள், பருத்தி உற்பத்தியாளர்கள், பால் உற்பத்தியாளர்கள், முட்டை உற்பத்தியாளர்கள், கரும்பு விவசாயிகள், கைத்தறித்துறை, காதி மற்றும் பனைவாரிய பிரதிநிதிகள், மகளிர் சுய உதவி குழு, பட்டு வளர்ச்சி குழு துறை பிரதிநிதிகள், வங்கித்துறை பிரதிநிதிகள், நபார்டு வங்கி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறாங்க. துறை சார்ந்து தங்களுடைய பல்வேறு விதமான கோரிக்கைகள், கடன் பெறுதல், அதே போல் பல்வேறு விஷயங்களை, மக்கள் திட்டங்களை நேரடியாக சென்றடையக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்களை விவசாய பிரதிநிதிகள் தங்கள் சார்பான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. குறிப்பா இதுல பல்வேறு அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன், அதே போல வேளாண் துறை அமைச்சர் வினோத், ஸ்ரீநாத், ராஜலட்சுமி, கமலி உள்ளிட்ட அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. பல்வேறு துறை வாரியாக அந்த வேளாண் துறைக்கு தேவையான அந்த கட்டமைப்புகளை வலுப்படுத்தக்கூடிய வகையிலும், உரிய நிதி பகிர்வை அளிக்கக்கூடிய வகையிலும் அந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பா இந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் வேளாண் பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் தீவிரமாக நடந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. குறிப்பா மேட்டூர் அணையிலிருந்து போதிய நீர்வரத்து இல்லாத நிலையில குறுவை சாகுபடி ஏற்கனவே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக பயிரிடக்கூடிய குறுவை சாகுபடியை காட்டிலும் சாகுபடி பரப்பு என்பது சரிபாதியாக குறைந்திருக்கிறது. இதை தவிர்த்து எதிர்வரக்கூடிய நாட்கள்ல சம்பா சாகுபடியும் கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, மேட்டூர் அணையில போதிய நீர்வரத்து இல்லாதன் விளைவாக மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என்ற ஒரு சூழலே தெரியாத ஒரு நிலையில வருகின்ற நாட்கள சம்பா சாகுபடி எப்படியாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியை விவசாயிகள் எதிர்நோக்குறாங்க. அதே போல இதர விவசாய பணிகள் தொடர்பாகவும் அந்த பட்ஜெட்ல இடம்பெற வேண்டிய அந்த முக்கிய திட்டங்கள் குறித்து கருத்துக்கள் பெறுவதற்காக அந்த விவசாய பிரதிநிதிகள் மற்றும் வங்கி சார்ந்த அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு இந்த ஆலோசனையில மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பா விவசாயிகளுக்கு தேவையான அந்த கடன் உதவிகளை வழங்குவதற்கு வங்கியை சார்ந்த அதிகாரிகளும் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு எளிதாக அந்த கடன் உதவிகளை வழங்கக்கூடிய வகையிலும் அதற்கான ஏற்பாடுகள் என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் செல்லக்கூடிய அந்த திட்டங்கள் மற்றும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை மையப்படுத்தி வேளாண்மை தனி நிதிநிலை அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு வருகின்ற 6ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.